பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை பசுமை வெடிச்சாலையில் அமைந்துள்ள மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் இல்லத்தின் அருகே போதைக்கு எதிரான விழிப்புணர்வு, போதைப் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் சமூக சீரழிவு குறித்தும் தனிநபர் பாதிப்பு குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் கலந்து கொண்டு போதையினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்னென்ன என்பது குறித்த விளம்பர பதாகையை ரிப்பன் வெட்டி வெளியிட்டு அறிமுகப்படுத்தினார். அந்த பதாகையில் வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம், புகை நமக்கு பகை, போதையினால் சீரழியுது குடும்பம், போதை வஸ்துக்கள் உடல் நலத்திற்கு கேடு போன்ற போதைக்கு எதிரான வாசகங்கள் பதாகையில் பொறிக்கப்பட்டிருந்தன. மேலும் போதையால் ஏற்படும் தீமைகளை குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் எடுத்துரைத்தார். மேலும் இவ்விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பல்வேறு NGO-வை சார்ந்த நிர்வாகிகளும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு போதைப் பொருள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளையும் துண்டு பிரசுரங்களையும் கையில் ஏந்தியவாறு தொடர் மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் NGO நிர்வாகிகள் கல்யாண சுந்தரம், சுஜாதா, சூசை, ராஜ், ஜான் மில்டன், சக்திவேல், சுந்தரி, லோகநாயகி, செண்பகம், சாலமன், இருதேசாமி மற்றும் சென்னையை சேர்ந்த NGO நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் கட்டுப்பாடு கூட்டமைப்பானது இன்று விழிப்புணர்வு பேரணியை நாடு முழுவதும் முன்னெடுத்து மாநில அளவில், தமிழ்நாட்டு அளவில், மாவட்டங்கள் தோறும், வட்டங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் அதனுடைய உறுப்பினர்கள் வழியாக பல விழிப்புணர்வு முகாம்கள், பேரணிகள் மற்ற நிகழ்ச்சிகளை முன்னெடுத்துள்ளது. பன்னாட்டு போதை ஒழிப்பு தடுப்பு மற்றும் முற்றிலும் அகற்றும் நிறுவனமான UNDP நிறுவனத்தில் அங்கீகரிக்கப்பட்ட CHAI, இந்திய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட CHAI கிளை நிறுவனமானது இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்துள்ளது. இந்த CHAI உறுப்பினர்கள், மாநில அளவிலான உறுப்பினர்கள் அனைவரும் இன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், முகாம்கள், மனித சங்கிலிகளை நாங்கள் நடத்த உள்ளோம். இந்த நிகழ்ச்சிகளின் முன்னெடுப்பாக இன்று இந்த இடத்திலிருந்து, அதாவது மாண்புமிகு சுகாதாரத்துறை, தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் அவருடைய இல்லத்திலிருந்து சென்னையில் உள்ள அனைத்து அரசு சாரா நிறுவனங்களின் தலைவர்கள்
அந்த நிறுவனங்களில் அலுவலர்கள் அனைவரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முன்னெடுத்து ஆரம்பிக்கின்றோம் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த போதை தடுப்பு விழிப்புணர்வு முகாம் இன்று நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் இல்லத்திலிருந்து இன்று துவங்குகிறோம். நேற்று மாலை சுமார் ஒரு 5 மணி அளவில் ஆளுநர் அவர்களை என்ஜிஓஸ் அனைவரும் சந்தித்து முதலில் அவரிடம் இதை ஒப்படைத்தோம். அவர்கள் செய்தார்கள். பிறகு இன்று சுகாதாரத்துறை இல்லத்தில் வந்து அனைத்து என்ஜிஓக்களும், சென்னை போன் சார்ந்த அனைத்து என்ஜிஓக்களும், சிகாய் நிறுவனத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்கள் அனைவரும், அலுவலக பணியாளர்கள் அனைவரும் சேர்ந்து மது ஒழிப்பு தினத்தை கொண்டாட முன்வந்துள்ளோம். இது அனைத்து மாவட்டங்களிலும் மாநிலம் தழுவி நடைபெறும் என்பதை அனைவரின் சார்பிலும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த நிகழ்வுக்கு சென்னை மண்டலம் சார்பாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை இது 4 சேர்ந்து சென்னை மண்டலமாக அனைத்து மாவட்டங்களுக்கு எங்கேயும் சேர்ந்து சிஐ மூலமாக இன்று போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு எங்களின் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த சிசாவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற விஜயசாமி ஐயா அவர்களும், சுந்தர் சார் அவர்களும், ரஜினா மேடம் அவர்களும், பாரணி மேடம் அவர்களும் முன்னிலை நடத்தி இந்த நிகழ்வு சிறப்பு திட்டத்திற்காக அனைத்து தொண்டர்களுக்கும் நன்றியை கூறி முடிப்போம். இதனுடைய துறைநிலை வந்து திரு ஜிஓ இயக்குனர் சூசராஜ் அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று உலகம் முழுவதும் இந்த போதைப்பொருள் ஒழிப்பு நாளை ஒரு எல்லா மட்டத்திலும், கீழ் மட்டத்திலும், மேல் மட்டத்திலும் கொண்டாடப்படுகின்றது. அதே ரீதியிலே சென்னையிலும் மற்றும் மற்ற மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்ற நாங்கள் இன்று சென்னையிலே ஒன்று கூடி இந்த ஒரு விழிப்புணர்வு முகாமை மனித சங்கிலி மூலியமாக நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். இதில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள், அவர்களை சார்ந்தவர்கள் அனைவரும் இந்த நாளை மேலும் தொடர்ந்து நாங்கள் இந்த போதை ஒழிப்பு இல்லாத ஒரு மாநிலமாக நாங்கள் உருவாவதற்கு பாடுபடுவோம் என்ற ஒரு உறுதியோடு இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். வணக்கம்.